இந்தியன் மார்க்கெட் நேற்று வந்து மேலே போகுமா கீழே வருமா அப்படின்ற ஒரு பெரிய யோசனையில் பலத்த யோசனையில் 12 மணி வரைக்கும் தவிச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து நேற்று ஜிஎஸ்டி மீட்டில் வந்து பெருசாக ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக இருந்தது. மக்கள் மத்தியிலும் மார்க்கெட்களோட எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி சில குட்டி நியூஸஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். நேற்று மதியத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து மெதுவாக மேலே கிளம்பி கிட்டத்தட்ட ட்ரைவ் ஆகி நேற்று க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 135 புள்ளிகள் வந்து அதிகரித்து முடிவடைஞ்சிருந்தது. 24,715 அப்படின்றதுல வந்து முடிவடைஞ்சிருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 445 புள்ளிகள் அதிகரிச்சு 67,463 அப்படின்னு முடிவடைஞ்சது. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 406 புள்ளிகள் அதிகரிச்சு 54,067 அப்படின்னு முடிவடைஞ்சிருந்தது. அதேமாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 80,567 அப்படின்னு முடிவடைஞ்சு 409 புள்ளிகள் அதிகரித்து முடிவடைஞ்சிருந்தது. அதேமாதிரி என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் வந்து நேற்று வந்து விளையக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2:1 ரேஷியோவில் இருந்தது. அதேமாதிரி அட்வான்ஸ் பார்த்தா 2087 இருந்தது. டிக்ளைன்ஸ் வந்து 960 இருந்தது என்எஸ்சியில். அதுமாதிரி 52 ஹையும் சரி அப்பர் சர்க்கியூட்டும் சரி ரொம்ப அதிகம் தான். நேற்று 52 ஹை பார்த்தோம் 90, அப்பர் சர்க்கியூட் 123, 52 லோ பார்த்தோம் 42, லோவர் சர்க்கியூட் 57. அதேமாதிரி பிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 1572 பங்குகள் வந்து இறங்கிய பங்குகள். அட்வான்ஸ் பார்த்தா 2547 பங்கு அட்வான்ஸாக இருந்தது. அது 126 பங்குகள் வந்து 52 ஹையாக இருந்து 64 பங்குகள் வந்து 52 லோவாக இருந்தது. நேற்று மார்க்கெட் நேற்று என்ன எதிர்பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜிஎஸ்டியில் பெரும்பாலும் வந்து இப்போ ரேட் கட் இருக்குன்னு எதிர்பார்த்து நேற்று வந்து காத்துக்கிட்டு இருந்தது மார்க்கெட். அதுக்கு வந்து நேற்று க்ளோசிங்கில் வந்து இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜிஎஸ்டி ரேட் கட் எல்லாமே வந்து செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜிஎஸ்டி ஸ்லாப் வந்து இது வந்து 5% 18% இருக்கும். சின்குட்ஸுக்கு மட்டும் 40% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அதான் வந்திருக்கு. 12% 28% அந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்பை வந்து நீக்கியிருக்காங்க. இதனால கவர்மெண்ட்டோட இழப்பு பார்த்தோம் அப்படின்னா 93,000 கோடி கிட்டத்தட்ட இழப்பு வரும், அதாவது ரெவன்யூ கட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெவன்யூ கட்டை வந்து சின்குட்ஸ்லேருந்து ஒரு 45,000 கோடி, அதுலேருந்து ஸ்பெஷல் ரேட் ஆல்ரெடி சின்குட்ஸுக்கு வந்து அதாவது நம்ம டொபாக்கோ, சிகரெட், லிக்வர் ட்ரிங்க்ஸு, விலை உயர்ந்த கார்கள், விலை உயர்ந்த மோட்டர் பைக், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து அந்த 28% 40% ஸ்லாபுக்கு கொண்டு போயிருக்கிறதுனால அதில் வந்து ஒரு 45,000 கோடி வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது ரெண்டும் ஒன்று சரிசமமாக பார்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 45,000 கோடிலேருந்து 50,000 கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமான இழப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு 18% 5% பொருட்கள்லாம் நிறையா நகன்றிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த எந்தெந்த கம்பெனிஸ் வந்து அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இன்றைக்கி வந்து பெரிய ஒரு வருமான வாய்ப்புக்கு வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ரேட் கட் எதுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், டாய்லெட் சோப்பு, அப்புறம் டூத் ப்ரஷஸ், ஷேவிங் க்ரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இது வந்து எந்தெந்த கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து பெருசாக பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மாரிகோ, டாபர், இந்த டூத் பேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாபர் டூத் பேஸ்ட் இதெல்லாம் வருது. அதேமாதிரி கோல்கேட் கம்பெனி, அதேமாதிரி ஷாம்பு, ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறவங்க கம்பெனி டாபர் இருக்காங்க. பேராஷூட் வந்து மேரிகோ கம்பெனி, அவங்க ரெடி பண்ணுறது. டாய்லெட் சோப் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து பெரும்பாலான சோப், ஹமாம், லைஃபாய், இந்த மாதிரி பெரும்பாலான லக்ஸ், டவ், இந்த மாதிரி பெரும்பாலான பொருட்கள் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் கிட்ட இருக்குது. அதுமாதிரி டூத் ப்ரஷ் ஓரல் பி இதெல்லாம் வந்து பிஎன்ஜின்னு சொல்லி அவங்க அந்த கம்பெனிகிட்ட இருக்குது. அதுமாதிரி ஷாம்பூஸ் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், பேந்தின் இதெல்லாம் வந்து பிஎன்ஜி கம்பெனிஸோட இது. அதுமாதிரி ஷேவிங் க்ரீம் பிஎன்ஜியோட இது. ஸோ இந்த ஒரு 3-4 கம்பெனிஸ் இந்த எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து 18% 5% கொண்டு வந்திருக்கிறதுனால பெரிய வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டினரோட ஸ்லாபில் வந்து அவங்களுக்கு வருமானம் வந்து அதிகமாகும். ஸோ இதனால் அந்த கம்பெனியோட வளர்ச்சி அதிகமாகும்னு பார்க்கலாம். எஃப்எம்சிஜி லைனை பொறுத்த வரைக்கும் கோல்கேட், பாமாலிவ், டாபர், இந்துஸ்தான் யூனிலிவர், ப்ராக்டர் அண்ட் கேமல் இந்த மாதிரி கம்பெனிஸை கவனிக்கலாம். அதேமாதிரி பட்டர், கீ, சீஸ், டெய்ரி ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 12% 5% குறைச்சிருக்கிறாங்க. இதனால் பார்த்தோம் அப்படின்னா ஹட்சன், டோட்லா டெய்ரி, ஹெரிட்டேஜ் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த நிறுவனங்களை கவனிக்கலாம். இந்த மாதிரி பார்க்குறவங்க அது ப்ரீ பேக்கேஜ் நம்கின்ஸ், பூஜாஸ், மிக்சர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பேக்கேஜ் ஃபுட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறுவனங்களை வந்து நம்ம கவனிக்கலாம். அது உட்டன்சில்ஸ், அதாவது பாத்திரங்களுக்கு வந்து 12% 5% கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் அந்த பாத்திரம் தயாரிக்கிற கம்பெனிஸ், ரிவர்சல் பாத்திரம், அந்த அலுமினியம் பாத்திரம் தயாரிக்கிற கம்பெனிஸ், அலுமினியம் ரெடி பண்ணுற கம்பெனிஸ் இதுக்கெலாம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி ஃபீடிங் பாட்டில்ஸ், நாப்கின்ஸ் ஃபார் பேபிஸ்,
கிளினிக்கல் டயபஸ் இது ரெடி பண்ணுற கம்பெனிஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுற கம்பெனிஸ்க்கும் 12லேருந்து 5% கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நாப்கின் பேபிஸ் கிளினிக்கல் டயபஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் வந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு பேம்பர்ஸ் அவங்களுடைய இதுதான் நாப்கின் பேபி நாப்கின்லாம் அவங்க தான் வந்து பெருசாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு இந்த இதுலேயும் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஷீயிங் மிஷின்ஸ் அண்ட் பார்ட்ஸுக்கு வந்து 12-5% கொண்டு வந்திருக்காங்க. அதுமாதிரி உஷா அந்த மாதிரி ஷூயிங் மிஷின் ரெடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் பெரிய ஒரு லெவலில் வருமானம் வந்து ஜிஎஸ்டிக்கு கட்டிகிட்டு இருந்தது வந்து இனிமேல் அந்த வருமானம் வந்து கம்பெனிக்கு வந்து உரித்தாகும். ஆனால் லாபம் சதவீதம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னும் ஒன்றும். அதே மாதிரி ஹெல்த் கேர் செக்டர் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஹெல்த் லைஃப் இன்சூரன்ஸுக்கு வந்து 18% இருந்தது முன்னாடி. அதை வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட ஒரு பெரிய இது. அதே மாதிரி தெர்மோமீட்டருக்கு வந்து 18% வந்து அது 5% கொண்டு வந்திருக்காங்க. மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜனுக்கு வந்து 12-5% கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டயக்னாஸ்டிக்ஸ் கிட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து 12-5% கொண்டு வந்திருக்காங்க. குளுக்கோமீட்டர் அண்ட் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ்க்கு வந்து 12-5% கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டிவ் ஸ்பெக்டாக்கிள்ஸ்க்கு வந்து 12-5% கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்லிஃப்டிங் ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிராக்டர்ஸ் அண்ட் டயர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள்லாம் வந்து 18-5% கொண்டு வந்திருக்காங்க. டிராக்டர்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து 12-5% கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெசிஃபைட் பயோ பெஸ்டிசைட் மைக்ரோ நியூட்ரிஷன் பண்ணுற நிறுவனங்களுக்கு வந்து 12-5% கொண்டு வந்திருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து 12-5% கொண்டு வந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி மிஷின்ஸ் அண்ட் சாயில் ப்ரிப்பரேஷன் பண்ணுற கம்பெனிங்களுக்கு வந்து 12-5% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன கம்பெனிஸ் அவங்க இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நிறுவனங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய வருமான வாய்ப்புக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்க்க போனோம் அப்படின்னா இதில் வந்து கெமிக்கல் செக்டர்ஸுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷரி. அது மாதிரி ஸோ இது பார்க்க போனால் கெமிக்கல் செக்டர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிஷரியாக இருக்கும். அதே மாதிரி அக்ரி உரம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு அதாவது ஃபேக்ட்டு, பாராதீப்பு, ஸோ மேங்களூர் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், கோகுல் ஆக்ரோ, அது மாதிரி நிறுவனங்கள்லாம் இது வந்து பெரிய கெமிக்கல் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்களாக இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு பெரிய ரேட் இருக்கும். ஸ்லாப்லேயும் சரி, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லேயும் சரி. ஆட்டோமொபைல் செக்டருக்கு வந்து பெட்ரோல் காருக்கு வந்து எல்பிஜி, சிஎன்ஜி இதெல்லாம் வந்து இந்த கார்களுக்கு இப்போ 1200 சிசி கொண்ட கார்களுக்கு வந்து 28-18% கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி டீசல் கார்ஸுக்கும் வந்து 1500 சிசிக்கு வந்து 28-18% கொண்டு வந்திருக்காங்க. 3 வீலர் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து 28-18% கொண்டு வந்திருக்காங்க. மோட்டார் சைக்கிள் 350 சிசிக்கு கீழே இருக்கிறதுலாம் வந்து 28-18 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 350 சிசி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த 350 சிசிக்கு மேலே அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து ஹையர் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ்னு சொல்லி 40% சின்குட்ஸ்குள்ள அந்த இதில் போயிடும் இனிமேட்டு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் குட்ஸுக்கு வந்து 28-18% கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் எஜுகேஷன் இதில் வந்து மேப்ஸ், சார்ட்ஸ், இந்த குளோப்ஸ் இருக்கு, அது பென்சில், ஷார்ப்னர்ஸ், கிரையான்ஸ், பேஸ்டல்ஸ், நோட்புக்ஸ் அண்ட் புக்ஸு, எரேசர் இந்த மாதிரி பொருட்கள் வந்து முன்னாடி வந்து 12% இருந்தது, 5% வரி இருந்தது. அது சுத்தமாக வந்து அந்த இதுலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேப், சார்ட்ஸுக்கு, பென்சிலுக்கு, ஷார்ப்னர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ரெடி பண்ணுறாங்க ரேட்டுங்களா. இது வந்து யாராவது இருக்குன்னா டூம்ஸ் கம்பெனி, ஃப்ளேயரு. ஸோ அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி கிளாஸ்மேட் நோட்புக் ரெடி பண்ணுற ஐடிசி. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது அந்த மாதிரி நிறுவனங்களுக்குலாம் வந்து ரேட் கார்டு வந்து அது ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லி கொண்டு வந்துருக்குது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தான். அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர் கண்டிஷனர், டெலிவிஷன், வீட்டு கன்சூமர் டூரபிள் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஏசி, ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மானிட்டர்ஸ், அதே மாதிரி சிஸ்டம்ஸ், மானிட்டர்ஸ், அது மாதிரி ஐட்டம்லாம் வந்து முன்னாடி வந்து 28% இருந்தது. அதெல்லாம் வந்து 18% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இது தான். இது மாதிரி டிக்சன், பிஜி எலக்ட்ரோப்ளஸ், சிர்மா. ஸோ இதுக்கு இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த மாதிரி விலை குறைப்பு வந்து அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து 18% இருந்தது. அதெல்லாம் வந்து 5% கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சைக்கிள் ரெடி பண்ணுற கம்பெனி, டேபிள் வேர், கிச்சன் வேர், இந்த நிறுவனங்கள் ரெடி பண்ணுறதுனா முன்னாடி 12% இருந்தது. அது வந்து அதையும் வந்து 5% கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கார்ன்ஃப்ளாக்ஸ், இந்த கெலாக்ஸ் அதாவது டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு அதுவும் வந்து 18% சில இதெல்லாம் இருந்தது. அது வந்து 5% கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி சிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட் தரைக்கு வந்து இப்போ வந்து 30% கிட்ட இருந்தது. இப்போ 18% கொண்டு வந்திருக்கிறாங்க.
சானிட்டரி பேட் ரெடி பண்ணுற கம்பெனி, அந்த விஸ்பர் இந்த மாதிரி கேர்ஃப்ரீ இதெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து ரெடி பண்ணுற நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் பிஎன்ஜி தான். அதுவும் பெரும்பாலான பொருட்கள் வந்து பிஎன்ஜி தான், அவங்க தான் பண்ணுறாங்க. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அது வந்து கிட்டத்தட்ட வந்து 12% இருந்தது வரி. இப்போ அது வந்து 0% கொண்டு வந்திருக்காங்க. பெயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 28% இருந்தது, அது 18% கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட்வேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18% இருந்தது. இது வந்து ரிலாக்ஸோ, பேட்டா இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அது வந்து 5% கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சொன்னோம் இல்லையா, ரெஃப்ரிஜரேஷன், வாஷிங் மிஷின், ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் 21%, 18லேருந்து 21% கிட்ட இருந்தது. அது வந்து 5% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் டிடர்ஜென்ட்ஸு, இந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரென், ஏரியல் அந்த மாதிரி வருது இல்லையா, சர்ஃப் எக்ஸல், சர்ஃபு, டிடர்ஜென்ட், சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் எல்லாமே வந்து 28% இருந்தது. அது வந்து இப்போ 5% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெய்லி யூசேஜ் அப்படின்ற பொருளுக்காக 12% வரும் பார்த்தோம். அது 18% வரும் பார்த்தோம். அது வந்து இப்போ 5% டேரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதுமாதிரி ஷாம்பூஸ் அது மாதிரி 28% இருந்து அதுவும் 5% வந்துருச்சு. காஃபி, டெய்லி யூஸ் பண்ணுற காஃபி பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ அதுவும் முன்னாடி வந்து 28% இருந்தது, அதுவும் 5% கொண்டு வந்துட்டாங்க. டூத் பேஸ்ட்டு சொன்ன மாதிரி 28 5%, மினரல் வாட்டர் அதே மாதிரி 5% கொண்டு வந்திருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து 28% இருந்தது, அதுவும் வந்து இப்போ 5% வந்திருக்கு. ஃபர்டிலைசர், யூரியா அது மாதிரி 12 5% வந்து. சாக்லேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெய்ரி மில்க் இந்த மாதிரி பெரிய யூசேஜ் பண்ணுற சாக்லேட் 28% இருந்தது, அதுவும் 18% கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வீட்ஸ் அதே மாதிரி நம்ம லோக்கலில் வாங்குறதா சரி, ஸ்வீட் கடையில் வாங்குறது, அப்புறம் பேக்கிங் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 18% வரி இருந்தது, அது 5% கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு க்ரீன் ப்ளே இந்த மாதிரி ப்ளைவுட்ஸ் வருது இல்லையா, அது மாதிரி ப்ளைவுட்ஸ் வந்து 28% வரி இருந்தது, அது 18% கொண்டு வந்திருக்காங்க. சானிட்டரி வேருக்கு வந்து அதே மாதிரி பேரி இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 28% வரி இருந்தது, அது 18% கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் யூஎஸ்டி மில்க்கு, சின்ன பன்னீர், இந்தியன் பிரெட்ஸு, கேன்சர் அண்ட் ரேர் டிசீஸ் மெடிசன்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் பிரெட் இந்த மாதிரி தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்து ஜிஎஸ்டி இருந்தது. இதில் வந்து ஜிஎஸ்டி வந்து சுத்தமாக வந்து எடுத்துருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பிரெட்டு, கேன்சர் ரிலேட்டட் பொருள், டிசீஸ் மெடிசன் கேன்சர் ரிலேட்டட் அந்த மெடிசன் ரெடி பண்ணுற அந்த டிசீஸ்க்கு மெடிசன்ஸ்க்கு கிடையாது. யூஎஸ்டி மில்க் அப்படின்னு நான் சொல்கிறேன், அந்த மில்க்கு கிடையாது. பன்னீருக்கு, சென்னை பன்னீருக்கு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. அதில் 5% இருந்தது, 5% கிடையாதுன்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபார்மாவில் வந்து முக்கியமான ஒரு 33 லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரக்ஸுக்கெலாம் வந்து முன்னாடி வந்து 12% வரி இருந்தது. அந்த 12% வரி வந்து சுத்தமாக எடுத்துட்டாங்க. முக்கியமான யூசேஜில் மருந்துகளுக்கு இனிமேல் வரி கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பஸ், ட்ரக், ஆம்புலன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி 28% இருந்து அதையும் வந்து 18% கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த இவ்வளோ ஜிஎஸ்டியோட ரேட்டோட எஃபெக்ட் எல்லாமே செப்டம்பர் 22 எஃபெக்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 22 பிறகு இந்த புது நியூ ஜிஎஸ்டி ஸ்லாப் வந்து மக்களுக்கு அமல்படுத்தப்படும் தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்குற ஒரு ஸ்வீட்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, சுதந்திர தின உரையில். அது மோடி அறிவித்த மாதிரி அவங்க வந்து இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி சில அறிவிப்புகள் இன்னும் இது ஸ்லாப்பில் வராததால் இன்றைக்கி வந்து அறிவிப்புகள் வரும். ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த துறை சார்ந்த பங்குகள், இப்போ நம்ம சொன்ன எந்தெந்த நிறுவனங்கள் இந்த பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்களோ அந்த துறை சார்ந்த பங்குகள்லாம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 5% 10% உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பங்குகள் இன்றைக்கி வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 300 400 பாயிண்ட்டுகள் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் வந்து இந்த ரேட் கட் எப்படி வந்து மார்க்கெட் எடுத்துக்கிடுது அப்படின்னு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேற்று மார்க்கெட் வந்து முடியும் போது ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் இருந்தது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷர் இருந்தது, பையிங் ப்ரெஷர் நேற்று கடைசி நேரத்தில் இருந்தது. மார்னிங் ஓப்பன் அப்போ இப்போ இந்த நீங்கள் வாங்குறதா இருந்தால் மார்னிங் ஓப்பன் அப்போ எந்தெந்த நிறுவன பங்குகள்லாம் வந்து குறைஞ்சிருக்கும் அந்த நிறுவன பங்குகளை பார்த்து வாங்கலாம். ஒரு நீண்ட நாட்கள் வைத்திருக்க முடியும்னா நீண்ட நாட்கள் அந்த பங்குகளை கையில் வச்சுருங்க. ஒரு பெரிய வாய்ப்பு வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட். ஸோ இந்த இந்திய பொருளாதாரம் வளரும் போது அதனுடைய பங்குகளும் வளரும். அந்த பங்குகள் யார்கிட்டலாம் இருக்கோ அது பெரிய வெல்த் கிரியேஷன் பண்ணி கொடுக்குற வாய்ப்புகள் உண்டு. ஓகே, தேங்க்யூ. யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.